ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா ஸ்பிட்டி வேலி போகிறோம். இப்போ மார்னிங் 4:30 ஆகுது. இங்கேருந்து இப்போ நம்ம தெலுங்கானா பார்டருக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஊருக்கு ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கும். இவனை தெரியும் உங்களுக்கு, ஷாஜன். அதுக்கப்புறம் 40 கிலோமீட்டர் வந்திருக்கோம். நம்ம வந்து அனந்தபூருக்கு 60 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறோம். 200 கிலோமீட்டர்னு சொல்றேன். இல்ல ரீடேக் பண்ணவே மாட்டேன். ஓகே, என்ன ரெக்கார்ட் பண்றனோ அதான் வீடியோல வரும். இவர் தெரியும், சக்தி. ஸோ கியா கம்பெனியில் கொஞ்சம் முன்னாடி தாண்டி வெயிட் பண்ணிட்டு காஃபி குடித்தோம். காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். நம்ம எதுக்கு ஊட்டி வந்தோம்? அது ஜி ஊட்டி. கூட்டி. ஓ, ஜி ஊட்டியா? இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு கூட்டிக்கு? ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கு. நாங்க 50 கிலோமீட்டர் ஃப்ரம் ஊட்டி. ஊட்டி இப்பதான் இது அங்க இருக்கு ஊட்டி, இங்க இருக்கு ஜி ஊட்டி. இப்பதான் நாங்க பூரி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து திருன்னு முடிச்சிட்டு இருக்கோம். ஆமா, ஏரியாது. பமடியா? பமடி தான் வேணாம், பதறிடுவாங்க. பமடி தானே பண்றீங்களா? ஆமா, சட்னி தான் கொஞ்சம் காரமா இருக்கு. ப்ரோ சாப்பாடு எப்படி இருக்கு? ஆந்திரா தானே, காரம் இல்லாம. ப்ரோ நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமா, ஆனா சட்னி கொஞ்சம் காரமா இருக்கு. சட்னி கொஞ்சம் காரமா இருக்கா? மறுபடியும் டயலாக் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்குமே. பேசாம 2 பேரும் சேர்ந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம்டா. சஜன், எப்படி உங்களுக்கு ரைட் போயிட்டு இருக்கு? ரைட் நல்லா போயிட்டு இருக்கா? நான் இங்க இருந்து vlog பண்றேன், அவர் உட்காந்து 2 பேரும் பாத்துறோம். ஓகே, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா நாங்க பூரி தான் ஆர்டர் பண்ணோம். அதாவது ஒரு பூரியை வந்து தோசை அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ப்ரோ எனக்கு ஒண்ணுதான் இருக்கு. சாஜன், இந்த மாதிரி நீ எல்லா வீடியோவும் பேசிடு சரியா? நான் பக்கத்துல இருந்து ரெக்கார்ட் பண்ணிடுறேன். நான் வேற ஆங்கிள் போடுறேன், நீ வேற ஆங்கிள் போடு. முடிஞ்சிருச்சு. எதுரா? ஒரு பூரி தான் இருக்கு. அது நீ தானே 1 கேட்ட. நான் 2 கேட்டேன், ஒரு பிளேட் கேட்டேன். இது கொண்டு வர சொல்லுவோம். இந்த ரைட்ல ஆக்சுவலா வந்து ஷாஜன் வந்து NS 200 ஃபுல்லி ஆல்டட் அதில் தான் வந்துட்டு இருக்கான். ஆமாம், இந்த வீடியோ வர்றது கொஞ்சம் டவுட்டு தான். இருந்தாலும் இதுதான் NS 200 ஷாஜனோடது. டேய், இந்த வண்டிக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா? இந்த வண்டிக்கு பேர் பிளாக் பேர்ட். சக்தியும் நானும் வர்றது ஜிம்னியில் இந்த டூருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கிட்டட் எல்லாத்தையும் குமிச்சு வச்சுருக்கோம். நல்லா ஆர்கனைஸ் பண்ணணும். ஆமாம், இனிமேல் தான் ஆர்கனைஸ் பண்ணணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர்லாம் கிடக்குது. ஜெரி கேன்லாம் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஹைதராபாத்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் நோட்டீஸ் பண்ணதில் ஒரு சாப்பிட்ற இடம் கூட கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் தான். ஏன் ப்ரோ? வறண்ட பூமி. அதில் ஒருத்தர் வரட்டுத்தனமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். நாங்கள் குடல போனோம். ஆமாம் ஆமாம், ட்ரை டாம்லலாம் சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கோம். அங்கே ஒருத்தர் வரட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கான். கடவுளே. ஹைதராபாத்ல இது என்ன ரோடு? நேரு அவுட்டர் ரிங் ரோட்ல போயிட்டு இருக்கோம். 120 டாப் ஸ்பீட் வரைக்கும் அலோவ் பண்றாங்க. சூப்பரா இருக்கு ரோடு. நம்ம மைசூர் ரோடு மாதிரி கிடையாது. கூடையில கட் பண்ணி அவனும் வரது கிடையாது. ரெண்டாவது நாய் எதுவுமே கூட வரல. சூப்பரா இருக்கு.
பேட்ச் ஒர்க் மட்டும் போட்டிருக்கானுங்க, அதை மட்டும் கிளியர் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். முன்னாடி காமி ப்ரோ. எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு? 5 கிலோமீட்டர். ப்ரோ போகுது ப்ரோ. என்ன நினைச்சீங்க நம்ம ஜிப்னிய? வேற ஒன்றும் இல்லை, பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வைப் பண்ணி ஓட்டிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஒன் பார்ட்டி. உள்ள போகிறது இருக்குமா? செய்திகளுக்காக இப்பதான் ஹைதராபாத்ல இருந்து கிளம்ப போறோம். கிளம்புங்க. 140ல ஓட்டிட்டு இவன் சிட்டிக்குள்ள வந்து பைத்தியம் ஆயிட்டான். அதான் உளறிட்டு இருக்கான் ஹீட்ல. ஆமா, என்ன விட்டுட்டு அவங்க நல்ல வேலை 140 வந்துரு. அட நான் வந்து 140ல வந்து உனக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே வந்தோம் நாங்க. ஆமா, அப்ப நான் எந்த அளவு ஓட்டிருப்பேன். ஆமா. இப்ப நேரா நிர்மல் அப்படிங்கிற இடத்துல போய் ஸ்டே பண்ண போறோம். நிர்மலை போய் பார்த்துட்டு நாங்க திரும்பி மிஸ்டர் நிர்மலை பார்த்துட்டு நாங்க சொல்றோம். ஆமா, ஒரு வழியா நிர்மல்ங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நைட் இப்போ 7:30 ஆகுது. காலையில் ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஸ்டில் இந்த இடத்துக்கு எங்களால் ரீச் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு இங்கே தான் நிர்மல். ஹலோ எவ்ரி ஒன், நாங்கள் எல்லோரும் இப்போ தான் நிர்மல்லேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அடுத்து நாக்பூர் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். நாக்பூரில் என்ன ரூம்ஸ் நல்லாயிருக்கும் எல்லாமே டிசைட் பண்ணி போயிட்டே இருக்கோம். லெட்ஸ் சி. என்ன பண்ண போறீங்க? இருக்குமா? இவனை பாருங்க, செருப்பே போடாமல் நடந்து வரான் கைஸ். இவனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. செருப்பு மட்டும் போடவே மாட்டான் எங்கே போனாலும். சரியான எடிட்டாகவே இருக்கான். ஆமாம் பாருங்க. கொஞ்சம் வெள்ளையே தெரியலடா. இல்லை அப்படிதான் தெரியல. அப்படிதான் தெரியல. கைஸ் இவனை பாருங்க கைஸ், செருப்பே போடாமல் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இருக்கான். காலைல ஒரு டீ குடிக்கலாம்னு நினச்சா இவனை மாதிரி ஃபெல்லோஸ் மூஞ்சில தான் முழிக்க வேண்டியதாக இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. படுத்ததே கூடதா ஒரே ப்ரோ கிராஸ் பண்ணி போகிறோம். கைஸ் இப்போ நாங்கள் இந்த பெரிய சவத்தை கிராஸ் பண்ண போகிறோம். நாங்கள் தங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாலாஜி டவர்ஸ் அப்படிங்கிற, ஓகே பாலாஜி டவர்ஸில் பாலாஜி அப்படிங்கிற ஹோட்டல் தான். பால் பாக்கெட்டா? அது பால் பாக்கெட் கிடையா? இல்லை ப்ரோ, அந்த பாருங்க டீ போடுறாங்க பாருங்க. டீ இருக்கு. ஓகே, நம்ம இப்போ இந்த பெரிய சவரை கிராஸ் பண்ண போகிறோம். ஓகே பண்ணுங்க. சாஜன், மிஸ்டர் சாஜன், இந்த செவரை எழுதி குதிங்க. சாஜன், இந்த செவரை எழுதி குதிங்க. சாஜன் வண்டி வருது. சாஜன் சீக்கிரமா ஓடி வந்து செவரு குதிங்க. இல்லையே, அவனுக்கு கேஷ் இருக்கு. கூகுள் பே இல்லையா? போய் கேட்போம். சாஜன் சாஜன் சார் தாண்டுங்க. சாஜன் நீங்க தாண்டுங்க. சாஜன் நான் தாண்டிடுவேன். நானும் தாண்டிடுவேன். சாஜன்
என்ன பில்டிங் பேஸ்மெண்ட் ஆடுது. ஏய் சாஜன் ஏன் சார் இப்படி பண்றீங்க? கால்ல வந்து இன்ஜூரி ஆயிருந்துச்சு. ஆனா இப்போ அவர் வந்து கொஞ்சம் கியூர் ஆயிட்டாரு. அப்படியா? அதனாலதான் இந்த ஓஹோ. இருந்தாலும் நீங்க செப்பல் போடாம செப்பல் போட்டு வாங்க சாஜன். செப்பல் இல்ல ப்ரோ. ஏன் சாஜன் இப்படி பண்றீங்க? செப்பல் வந்து ஹலோ நண்பர்களே, நாக்பூர் அருகில் இருந்து பிரதீப் பேசுகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல் சம்பவம் ஷாஜன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மெமரிஸாக இருக்கும் எங்களுக்கு, ரொம்ப பெரிய மெமரியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா காலங்காத்தால ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, கரகரன்னு விரட்டிட்டு போனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவன் வண்டியில் உள்ள டாப் பாக்ஸ் விழுந்துருச்சு. டாப் பாக்ஸ் சம்பவங்கள் இங்கே பார்த்தீங்களா, இதோ நல்ல ரோட்லேயே உளுந்து, அதாவது டாப் பாக்ஸ் போட்டு கலந்து விழுந்துருச்சு, வேற எதுவும் இல்லை. அது ஒரு பிளாஸ்டிக் கான தேட போயிட்டு இருக்கானுங்க. ரோடு வந்து செம மோசம். ஆக்சுவலாக தெலுங்கானாலேருந்து நாக்பூர் என்ட்ரு ஆகும்போது One eternity later.